சுவையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கீதா. அதிரசம், அதுலேயும் மினி அதிரசம், நம்மளுடைய பாரம்பரிய பலகாரம் எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பலகாரம். ஆனால் அதில் பாகு வைக்கிறது எப்படிங்கிறது தெரியாமல் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. நான் ரொம்ப விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாகு பதம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். நான் 2 டம்ளர் பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அதே பொன்னி ரைஸ் தான். நீங்கள் மாவு பச்சரிசி அது இதுன்னு போய் நீங்கள் வெளியே வாங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அதே பொன்னி ரைஸ்லேயே நம்ம அருமையாக அதிரசம் செய்யலாம். இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல உலர விடணும். அரிசியை ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை கிச்சன் டவல் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல உலர விட்டால் போதும். அந்த ஈரம் மட்டும் அரிசியில் சொத சொதன்னு இருக்கக்கூடாது. நம்ம மாவாக இடிக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா சரியாக வர. 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் போதும். நான் எந்த டம்ளரால் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரால் வெல்லம். அந்த வெல்லத்தை நான் பொடி பண்ணி அளந்துருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். நான் ஃப்ளேவருக்கு 7 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஏலக்காவையும் ஜாதிக்காவையும் மட்டும் நீங்கள் லேசாக வறுத்துட்டு அரிசியோடு போட்டு நம்ம இடிச்சுக்க போகிறோம். நம்ம ஏன் அதை வறுக்கிறோன்னா அந்த ஏலக்காவோட தோலி வாயில் நம்ம கடிப்படக்கூடாது. அதுக்காக தான் அந்த மாதிரி லைட்டாக வறுத்துருக்கோம் பாருங்கள். லைட்டாக வறுத்துட்டு நம்ம இப்போ அரிசியை மிக்சியில் நம்ம இடிக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு அரிசியோடு இடிச்சிடலாம். பாருங்கள், மாவு நம்ம நல்லா இடிச்சிட்டு வந்துட்டோம். மாவை நீங்கள் கையால் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும் ஷேப். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சரியான பதத்தில் மாவோட ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ஈரம் இருந்துச்சுன்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் பதம். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம அந்த ஃப்ளேவர் இதுக்கு எல்லாம் போட்டு அரைச்சது செம வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சல்லி வச்சு அதை நல்லா சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டோம்னா அந்த மேலே அந்த திப்பி இந்த இதெல்லாம் வந்துடும். அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நல்லா நைஸு சல்லடையில் வச்சு நல்லா நீங்கள் சலிச்சுக்கோங்க. அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு உலர விடக்கூடாது. அது மெயின் பாயிண்ட். பாருங்கள், நான் திரும்ப பிடிச்சு காட்டுறேன். பாருங்கள், பிடிக்க வருது பார்த்தீங்களா? அப்போ நம்மளோட மாவு சரியான ஈரப்பதத்தில் அதிரசம் செய்கிறதுக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. மாவு நல்ல ட்ரையாக காயக்கூடாது. அதுதான் மெயின் பார்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை காய விடாமல் நல்லா அமுக்கி வச்சுருங்க. ஏன்னா நம்ம பாகு காய்ச்சல் வைக்கிறதுக்குள்ளே அந்த மாவு உங்களுக்கு காஞ்சி போயிடும். அதனால் நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். 1 டம்ளர் வெல்லத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாகு இந்த மாதிரி கரையும். வெல்லம் கரைஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வெல்லம் கரைஞ்ச உடனே அடுத்து இந்த மாதிரி நிறையா பொங்கி பொங்கி வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வைக்காதீங்க. ஓகே, இது அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அதுக்கடுத்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா வந்துருச்சா வரலையா பாகுப்பதம் தெரியலனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து போட்டு பாருங்கள். அப்படியே எல்லாமே கரைஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு இன்னும் பாகுப்பதம் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நம்ம தீயை மட்டும் ரொம்ப மிதமாகவே வச்சுருங்க. ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எடுத்து நம்ம பாகுப்பதத்துக்கு தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பயமே கிடையாது. ஈஸியாக பாகுப்பதம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். இப்போயும் கரையுது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக நிற்கிது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. திரும்ப நான் ஒரு 2 மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டுருக்கேன். அடுத்து நான் பார்க்க போகிறேன். 3வது ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ கொஞ்சம் நிற்கிது பாருங்கள். பாகு ரெடி ஆகிட்டு. இதுதான் சரியான பதம். நீங்கள் இந்த டயத்தில் கரெக்டாக இருக்குது. அந்த வெள்ளை பாகு நம்ம ஊற்றின உடனே கரையாமல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 1 மோர் டைம் காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள் கரைஞ்சி போகலை, அது அப்படியே நிற்கிது பாருங்கள். கையால் இப்படி நவுத்த முடிஞ்சால் நவுத்த முடியும், அவ்வளோதான். நீங்கள் எடுத்து உருட்டுற பதம் வரைக்கும்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, அது வந்து தப்பு. அது வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பதம் சரியான பதம். டக்குன்னு என்ன ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வடிகட்டி மாவில் வந்து ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள் அந்த கிண்ணத்தை நான் காட்டுறேன், இன்னும் அது கரையாமல் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து வடிகட்ட போகிறேன். சட்டுன்னு எடுத்து நீங்கள் வடிகட்டிடுங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் பத்திரமா செய்யணும். பக்கத்தில் வேணால் ஒரு ஆள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டு டப்புன்னு எடுத்து வடிகட்டிட்டு அப்படியே சட்டுன்னு கிண்டி விட்ருங்க, கடன்னு கிண்டி விட்ருங்க. ஆனால் இது வந்து நம்ம மிளகு பதத்துக்கு போகலை, அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. சட்டுன்னு கிண்டி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும், கெட்டியாக ஆகாது. நான் வந்து 24 hours கழித்து தான் நான் அதிரசம் செய்ய போகிறேன். அப்போ வந்து அது நல்லா இறுகிக்கும், கெட்டியாகிடும். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து செய்யலாம், இறுகிடும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ 24 hours ஆச்சு. நம்ம இப்போ வந்து அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பாகு எல்லாமே எப்படி மாவோடு சேர்ந்து எப்படி இறுகிடுச்சு பாருங்கள். அந்த மாவு இந்த மாதிரி வந்து கெட்டியாகிடும். இதை நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். எள்ளு வந்து 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும், அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அந்த அதிரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. அப்புறம் சுக்குத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் தான் நான் வந்து நெய் சேர்க்குறேன். ரொம்ப நெய் சேர்க்காதீங்க, மாவு வந்து இலவு கொடுத்துரும், அப்புறம் வந்து பிரிஞ்சு போயிடும். இவ்வளோ தான் போடணும், அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள் கரண்டி போட்டு என்னால் கிண்ட முடியல, அவ்வளோ டைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக நம்ம மாவு வச்சுருந்தோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அதனால் கை போட்டு தான் பிசைய போகிறேன், கரண்டி போட்டு பிசைய முடியல. நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். அந்த 1 டம்ளர் வெல்லம் வந்து சரியான பதம். பாருங்கள் எப்படி இறுகிடுச்சு பார்த்தீங்களா? 2 டம்ளர் 1.5 டம்ளர்லாம் போடாதீங்க, சரியாக வராது. ஓகே, இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி ஆகிடும். ரொம்பவும் நெய்யெல்லாம் கொட்டாதீங்க, நெய் கொட்டினீங்கன்னா இன்னும் இலவு கொடுத்துரும். இப்போ பாருங்கள் பிசைஞ்சோன்னா கரெக்டாக அது அதிரசம் தட்டுறதுக்குரிய பதம் வந்துடுச்சு. இப்போ நான் குட்டி அதிரசமாக தான் தட்ட போகிறேன். எனக்கு வந்து பெரிய அதிரசமாக வேண்டாம். நீங்கள் பெரிய அதிரசமாக வேணும்னா நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன். உள்ளங்கையில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு அதில் வந்து ஒரு உருண்டையை எடுத்து வச்சு இது மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். பாருங்கள் நம்மளோட குட்டி அதிரசம் நல்லா பொரிஞ்சிட்ருக்குது, நல்லா உப்பலாக வருது. வாவ், ரொம்ப அழகாக உப்பிக்கிட்டு வருது. கலர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வெல்லம் அதிகமாக போட்டிங்கன்னா அது கருத்து போயிடும். நம்ம வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் தான் போட்டிருக்கோம். பாருங்கள் கலர் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்குது. இப்போ நான் 2 3 போட்டுட்டேன். நான் கொஞ்சம் தான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை அதிரசம் போட முடியுமோ அத்தனை அதிரசம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அதிரசத்தில் என்ன ஒரு விசேஷம்னா எண்ணெய் அறவே குடிக்காது, சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. ஏன்னா நம்ம வந்து 1 டம்ளர் வெல்லம் தான் போட்டிருக்கோம், அதனால் எண்ணெய் வந்து அறவே குடிக்காது. இனிப்பு வந்து சரியான இனிப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர் நல்லா அழகாக ரெட்டு கலரில் வந்திருக்குது. கருத்து போகலை நம்ம அதிரசம். எல்லாத்தையும் பொரித்து இந்த மாதிரி எடுத்துருங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க, தீ மட்டும் கூடுதலாக வைக்கவே கூடாது, ரொம்ப குறைச்சி வச்சு பொரித்து இது மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் அதை வந்து உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் வெளியே அப்படியே கிரிப்ஸியாக இருக்குது, எனக்கு சத்தம் வருது உடைக்கும் போதே. உள்ளே பாருங்கள் அப்படியே பொலன்னு அந்த மாவு வந்து வெந்து அப்படியே கொட்டுது பாருங்கள். வாயில் போட்டு அப்படியே கரையும். டேஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பொன்னி ரைஸில் பண்ணியிருக்கோம், சாப்பாட்டு ரைஸ் பொன்னி ரைஸில் பண்ணியிருக்கிறோம். கலரும் ரொம்ப அழகாக இருக்குது, இனிப்பு போதுமான அளவு இருக்குது, பாகுப்பதம் எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி அதிரசம் வந்து உங்களுக்கும் அருமையாக வந்து கிடைக்கும். நீங்கள் 5 நாள் வரைக்கும் இந்த மாவு வந்து வெளியே வைக்கலாம். 5 நாள் 6 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் வந்து அதிரசம் செய்யலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதனால் இதே மாதிரி நீங்கள் அதிரசங்கள் செய்து உங்கள் அன்புக்குரியவங்களை கொடுத்து அவங்களோட அன்பை பெற்றுக்கொள்ளுங்களேன். வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி கீதா.